ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அபி தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். இதில் எண்ணெய், வெங்காயம், தக்காளி எதுவும் இல்லாமல் செய்ய போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சிக்கன், இது 1/2 கிலோ சிக்கன். இதில் மஞ்சள் போட்டு நல்லா ஒரு 5-6 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு பவுலில் போட்டுக்குங்க. இதில் 150 மில்லி தயிர் வாங்கிக்கோங்க. ஒரு பாக்கெட்டும், அந்த 10 ரூபா பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டும் அதில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. அது 120 கிராம். இது 150 மில்லி. இது எல்லாம் நல்லா கலந்துடுங்க. இதில் எண்ணெயும் ஒரு சொட்டு எண்ணெயும் இருக்காது. வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லாமல் ஈஸியாக பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இதில் நம்ம நிறைய தயிர் போட்டு செய்கிறதால கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்படும். அப்போ தான் காரம் சரியாக இருக்கும் நம்ம போடும்போது. இது 1.5 ஸ்பூனு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் மஞ்சள் தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணுறதால நான் 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனு மிளகுத்தூள், 1 ஸ்பூனு உப்பு, 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூனு கரம் மசாலா. இது 1 ஸ்பூன் தனியாத்தூள், இது மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து 1 மணி நேரம் இதை நல்லா ஊற வைக்கணும். அப்படி இல்லைனாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். இதை நல்லா போட்டு கலந்துடுங்க. இதை நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும். இதை அப்படியே எடுத்து மூடி வச்சுடுங்க. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து பார்க்கலாம். A few moments later. 1/2 மணி நேரம் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இது இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கணும். இதை அப்படியே இதில் போட்டுருங்க. போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம். இது நல்லா கலந்து விட்டுக்கொண்டே இருக்கணும். இது கொஞ்ச நேரத்தில் இது கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இது பூரி, சப்பாத்தி, நம்ம சாப்பாட்டு கூட வச்சு, ஒரு சாம்பார் வச்சு, ரசம் வச்சு கூட இது சூப்பராக சாப்பிட்லாம். அது கொஞ்சம் நேரத்துலேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. வெங்காயம், தக்காளி, எண்ணெய் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இங்கே காரம், உப்பு பார்த்துக்குங்க. காரம் கொஞ்சம் தேவைன்னாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் காரம் கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் இதில் குறைச்சிக்கலாம். இப்போ இதை போட்டிருக்கிறது தானே, இது கரெக்டாக இருக்கும் காரம். இப்போ தான் கொஞ்சம் தண்ணி பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விடுது. இன்னும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றலை. இது நம்ம சிக்கனை நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல, அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்து இதில் ஊற்றிக்கலாம். அது வரைக்கும் இது வேகட்டும். இது சிம்மில் வச்சுடுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி சுண்டுறதுக்கும் இது கறி வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். நம்ம கறி வேகணும்னா கொஞ்சம் நம்ம தண்ணி அப்புறமா பார்த்து ஊற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு கேஸ் தான் வேஸ்ட்டாக போகும். இதிலே வெந்துடும். நம்ம தயிர், நம்ம சிக்கன் கழுவின தண்ணி எல்லாம் அப்படியே இருக்கும்ல, அதெல்லாம் சேர்ந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு.
கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாதி வந்துடுச்சுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். பாருங்க, இன்னொரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மிலே வச்சுருந்தேன். அப்புறம் தண்ணியெல்லாம் சுண்டி போச்சு. நான் தண்ணியை ஊற்றல. தண்ணி ஊற்றாமலே அவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் எப்படி எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம். இது பாருங்க கறி எப்படி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பஞ்சு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். தண்ணியை ஊற்றலை. பாருங்கள் வெந்துடுச்சு பாருங்கள். இதை நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் போடல பாருங்கள். இதில் எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள். இது அப்படியே தொக்கு மாதிரி அப்படியே எடுத்து வச்சு சாம்பார், ரசம், காரக்குழம்பு நீங்கள் எது வேணாலும் வச்சு நீங்கள் இதை சாப்பிட்லாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள். பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு, வெந்துச்சு பாருங்கள். ஆஃப் பண்ணிடலாம். டேய் வேமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. இது ஏட்டியா எடுக்கிறதே பிச்சை, இதுல அவசர வேலை. ஊட்டி போறோம். சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு. இது மேலே கொத்தமல்லியை போட்டுடலாம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இது செஞ்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.